பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகம் ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூணாக விளங்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு திமுகவினுடைய கொத்தடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகம் தான் திமுகவினுடைய 4ஆம் தூணா இருக்கு. திமுகவை தாங்கி பிடிக்கிற தூணே இன்னைக்கு ஊடகம் தான். 30 அடி சந்தில 2 பக்கமும் தட்டி கட்டிட்டு 10 அடி ரோட்ல கூட்டம் போடுற நீ 10 அடின்னு உனக்கு தெரியுது. அப்புறம் ஏன் அது அரசு கொடுக்குது? கூட்டத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தனும் அதை வச்சு அரசியல் செய்யணும்னு திமுக அரசு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழகத்துக்கு சிறந்த ஆட்சி தந்த மக்கள் முதல்வர் வருங்கால 2026 தமிழக மக்களை தாங்கி நிற்க போகின்ற தங்க தலைவர் எங்களான எடப்பாடியார் தமிழக மக்களுக்காக வர்றாரு. அவர் போராடுறாரு, அவர் குரல் கொடுக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? அரசியல் கட்சி தலைவர் மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மாதிரி நடந்துக்காம காருக்குள்ள உட்கார்ந்து பாவம் பைக்ல வந்தவனை பிடிச்சி கைத்து மேலே அடிக்கிறாங்க. கொலை பண்ணவர் மாரி அவரை துரத்தி அடிக்கிறீங்க. அதுவும் ஒரு ஹைகோர்ட் வாசல்ல நடக்குது. பாவம் பார் கவுன்சிலுக்குள்ள போறாரு ஒரு வழக்கறிஞர். அவரு பார் கவுன்சிலுக்குள்ள போய் அங்க போனா வச்சு அடிக்க மாட்டாங்க, அது உள்ளே போய் அடிக்கிறான். அடி வாங்கினவர் மேல எல்லாம் வழக்கு போடுறான், அடிச்சவனெல்லாம் விட்டுடுறான். இந்த துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அப்போ எப்படி இந்த துறை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம்ம எது வேணா பண்ணலாம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு முதல் 2025 அக்டோபர் வரைக்கும் 19,936 வழக்கு தமிழகத்திலே போக்சோ வழக்கு பதிந்திருக்கிறது. 19,936 பச்சிளம் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் இந்த ஆட்சியிலே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கும் போது அப்பா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு கதறி இருக்குமே. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் செவிக்கு கேட்கவில்லையா? மேடைக்கு மேடை நான் தாங்க தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு மாத்தட்டி கொண்டிருக்கிறீர்களே. இந்த குழந்தைகள் கதறும் பொழுது உங்கள் காதுக்கு கேட்கலையா? உங்க பேத்திக்கு நடந்தா சும்மா இருக்கீங்களா? சொல் புத்தி இருக்கணுங்க, இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாத ஒரு பொம்மை தாங்க. 518 பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். மக்கள் பாவம் சட்டையை கிழிச்சுன்னு கருணாநிதி பையன் லூசு மாதிரி சட்டசபை வெளியே சுத்துறானே, ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம்னு பாவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. மக்கள் சேவைகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்காங்க. கரூர் விஷயத்தில் தொடங்கி கிட்னி வழக்கில் தொடங்கி. இதில் உங்கள் பார்வை என்னன்னா? அதில் பார்த்தீங்கன்னா கிட்னி வழக்கில் ஒரு குழு அமைக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழுவை நாங்கள் சொல்கிற ஆளை தான் நியமிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இவங்க போராடிட்டு இருக்காங்க. மக்களுடைய நம்ம பல கிராமத்தில் பார்த்துருப்போம். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கினா சட்னி ஒன்று கம்மியாக கொடுத்தா இன்னொரு சட்னி கொடுங்கன்னு சட்னியை திருடிட்டு தான் போவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும்தான் கிட்னியே திருடுவாங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி. அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மருத்துவமனை வைத்துக் கொண்டிருக்கிற திமுகவினுடைய எம்எல்ஏ. அது மாதிரி எல்லாத்துக்குமே துணை போகின்ற ஒரு அரசு திமுக அரசு. அதுவும் கேடுகட்ட அரசாக விளங்கி கொண்டு எப்படி நான் எந்த சாட்சியுமே இல்லாம திமுக அரசு தான் இது காரணங்கிற மாதிரி. அடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்க கூடாது. நீங்க எல்லாத்துக்குமே பதறீங்க. இப்ப தப்பு இருக்கவே தானே நீங்க மேல்முறையீடுக்கு போறீங்க. விட்டுட்டு போங்க, ஏதோ ஒண்ணு பண்ணட்டும், தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். நீங்க அதை விட மாட்டீங்க. எதுக்கு துணை போறீங்க? தமிழ்நாட்டு காவல்துறையோட பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இங்க காவல்துறையே கிடையாதுங்களே. காவல்துறைன்ற ஒரு துறையே இல்லை. திமுகவினுடைய கொள்கை பரப்பு துறை மாதிரி காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல் துறையா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்குமே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இது காவல்துறையிலே சேர்த்துக்கு கிடையாது. அதனாலதானே எல்லாத்துக்குமே சிபிஐ வழக்கு கேட்கிறோம் நாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திமுக ஆட்சியில இந்த குறைய சொல்றீங்க. அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி நிறைய அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்களை லாக்அப்ல வச்சு அடிச்சு கொண்டாங்க. அதெல்லாம் 25 உயிருக்கு மேல லாக்அப் டெத் மரணம் வந்திருக்குங்க. ஏங்க பேச மாட்டாங்க? யாருமே பேச மாட்டாங்க. பேச வேண்டியது நீங்க தானா? திமுக தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இன்னைக்கு எதிர்கட்சி என்ன பண்றாங்க? 25 ஊடகம் மறைத்து கொண்டிருப்ப முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகம் ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூணாக விளங்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு திமுகவினுடைய கொத்தடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகம் தான் திமுகவினுடைய 4ஆம் தூணா இருக்கு. திமுக தாங்கி பிடிக்கிற தூணே இன்னைக்கு ஊடகம் தான். ஊடகம் இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா நீங்க அதை ஒளிபரப்பு செய்றீங்க. அது நீங்க ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு ஊடகமா இருக்கீங்க. அது போல அனைத்து ஊடகமும் செயல்படணும். செயல்பட்டா இன்னைக்கு நாட்டு பிரச்சனை மக்கள் இன்னைக்கு செய்தியை பார்த்தோ இல்ல நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சரியானதை எடுத்து மக்களுக்கு சொல்ல மாட்டாங்களே. திமுக கொத்தடிமை போல் திமுகவுக்கு வாசம் வீசி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி நாட்டு பிரச்சனை மக்கள் பிரச்சனை எப்படி நாட்டு மக்களுக்கு தெரியும்? எதிர்கட்சிகளுக்கு மீடியாவே கவர் பண்ண முடியல, எப்படி மக்களை இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல. மொத்த மீடியாவை இவங்க சொந்த சேனல் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்களே. இப்படி இருந்தா மீடியாக்கள்லாம் சரியா செயல்படணும். இவங்க திமுகவுக்கு விலை போயிட்டாங்க.
அதனால இதுல வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. உள்கட்சியே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்க எப்படி எங்களை வீழ்த்த போறாங்க அப்படின்னு அதிமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, மக்களிடையும் அது இருக்கு. அதிமுக ஒன்னா சேர்ந்துடாதா அப்படின்னே சொல்றாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அப்படி நினைக்கல. அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வீரநடை போடுகிறது, வெற்றி நடை போடுகிறது. எந்த மக்களும் வந்து அதிமுக புரிஞ்சிருக்குன்னே சொல்லல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாற்று கட்சி தொண்டர் கூட அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம நாமக்கல் எடுத்துக்கோங்க, ஈரோடு எடுத்துக்கோங்க, எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சூறாவளி சுற்றுப்பயணம் இன்னைக்கு 175 தொகுதிக்கு முடிக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது மக்கள் கூட்டம் எவ்வளவு கூட்டம் வருது. இன்னைக்கு மாற்று கட்சி தாவேகா தொண்டர் கூட வந்து எடப்பாடியார் பேசுறதை நாங்க கேட்கணும், எடப்பாடியாரை நாங்க பார்க்கணும்னு ஆவலோட வராங்களே. எதிர்கட்சியினரும் வந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் தலைவராக, இந்தியாவிலே போற்றுகின்ற தலைவராக எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் மக்கள் ஏடிஎம்கே கூட்டமா டிவிகே கூட்டமான்னு தெரியல, அங்கேயும் டிவிகே கொடியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்கன்னு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு அரசியல் தலைவரே கிடையாது. நீங்க திமுகவிற்கு எதிர்ப்பா பேசிக் கொண்டிருக்கின்ற டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க நீ சுற்றுப்பயணம் போ, ஏன் போக மாட்டீங்க? இன்னைக்கு எடப்பாடியாரை தவிர்த்து தமிழகத்திலே திமுகவை வீழ்த்துகின்ற தலைவர் எந்த தலைவரும் கிடையாது. இன்னைக்கு அவருடைய வயசு எடுத்துக்கோங்க, 72 வயசு ஆகி போச்சு. அவர் வயசுக்கு இன்னைக்கு எத்தனை தொகுதி போய் பேசுறாரு யோசிச்சு பாருங்க. நம்மளால முடியுங்களா? நம்ம வயசுக்கே முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மக்களுக்காக போராடுகின்ற தலைவர். அதனால இவங்க திமுகவை எதிர்த்தும் பேச மாட்டானுங்க. திமுகவினுடைய பி டீமாக டிடிவி தினகரன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இவர் எடப்பாடியாரை எதிர்க்கிறவங்களே யாரா இருந்தாலுமே பி டீமா இருக்கிறவங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க. அதனால டிடிவி தினகரன் நாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே ஏத்துக்கல. நம்ம சரி, நீங்க டிடிவி அவர்களை விட்டுருங்க, செங்கோட்டையன் அவர்களை என்ன சொல்ல வரீங்க? அவருடைய கருத்து அவர் வெளியிட்டு இருக்காரு. கட்சிக்கு பாதகம் விளைவிக்கின்ற வகையிலே எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கட்சி பொறுப்பெல்லாம் பிடிங்கி வச்சிருக்காரு. எங்கள் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவுக்கு 2.5 கோடி தொண்டர்களும் கட்டுப்படுவோம். அதனால டிடிவி இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் சொல்றாரு. தொண்டர்களுடைய கருத்து தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். 2.5 கோடி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு வந்து எடப்பாடியார் போதும், ஏங்கி நின்று கொண்டிருக்கின்ற தொண்டர்களை எல்லாம் தாங்கி நிற்க போகின்ற தங்க தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். தாயை இழந்த தொண்டர்கள், ஒரு வீட்டுல ஒரு அம்மா இல்லைன்னா அந்த வீடு எவ்வளவு கஷ்டப்படுமோ அது போல ஒரு கழகம். தாயை இழந்துட்டோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்ற போது எங்களை எல்லாம் காப்பாற்ற வந்த கடவுளாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார்னு 2.5 கோடி தொண்டர்களும் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால வந்து தொண்டர்கள் முடிவு எடப்பாடியார் எடுத்திருக்கிறார். அதனால வந்து நாங்க செங்கோட்டையன் அந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். காய்ந்த உதிர்ந்த இலைகள் ஒரு மரத்துல இருந்து விழதான் செய்யும். அதனால உதிர்ந்த இலைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு என்னங்க இலை உதிர்காலம், இது இலை உதிர்ந்து போச்சே அப்படின்னு நாங்க நினைக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இலை உதிர்ந்தால் இன்னொரு இலை வளர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதனால எங்களுக்கு செங்கோட்டையன் இது போன்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எடப்பாடியார் தலைமையில 2026 ஆட்சி அமைய போகுது. கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் டிவிகேன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன? கரூர் சம்பவம் பாத்தீங்கன்னா இதுல அரசினுடைய அலட்சியம் தான் முக்கியமா பாத்தீங்கன்னா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராங்கன்னா அந்த கட்சிக்கு பாதுகாப்பு கேட்பாங்க. எல்லாருமே பாதுகாப்பு கேட்டுதான் ஒரு கூட்டத்தை நடத்துறோம். அவங்க கேட்கிற இடம் என்னன்னா, நாங்க அதிமுக சார்பில் எங்க அண்ணன் எடப்பாடியார் கரூருக்கு போனாரு, அவரு கேட்ட இடத்தையும் இந்த அரசு கொடுக்கல. இன்னைக்கு அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் போயிருக்கிறாரு, அவரு கேட்ட இடத்தையும் கொடுக்கல. அவங்க என்ன இடம் கேட்டாங்கன்னா உழவர் சந்தை பக்கத்துல ஒரு ரவுண்ட் சொல்லிருக்காங்க. அவங்க கேட்ட இடம் வந்து இதை விட சின்னது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இல்ல, அது 4 வழி சாலை. அது 4 பக்கமும் மக்கள் நிற்பாங்க. இந்த பக்கம் கூட்ட நெரிசல் இருந்தா இந்த பக்கம் பிரிஞ்சு போவாங்க. 4 பக்கமும் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்த பொழுது அதே இடத்துலதான் விஜயம் பேசியிருக்காப்புல. அந்த இடத்த விமர்சிச்சு யார் சொல்லியிருக்காரு? நம்ம செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. 30 அடி சந்துல எல்லாம் கூட்டம் போடுறவன் அதிமுக கூட்டம். 30 அடி சந்துல 2 பக்கமும் தட்டி கட்டிட்டு 10 அடி ரோட்ல கூட்டம் போடுறான். நீ 10 அடின்னு உனக்கு தெரியுது, அப்புறம் ஏன் அது அரசு கொடுக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இவங்களுக்கு என்னன்னா இந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தணும், அதை வச்சு அரசியல் செய்யணும்னு திமுக அரசு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு, முறையான பாதுகாப்பு கிடையாது. ஒரு மந்திரிக்கு கொடுக்குறாங்க பாதுகாப்பு, ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கொடுக்குற பாதுகாப்பு, ஒரு எதிர்கட்சி தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர், மக்கள் முதல்வர், 4.5 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு சிறந்த ஆட்சி தந்த மக்கள் முதல்வர், வருங்கால 2026 தமிழக மக்களை தாங்கி நிற்க போகின்ற தங்க தலைவர் எங்களான எடப்பாடியார் தமிழக மக்களுக்காக வர்றாரு. அவர் போராடுறாரு, அவர் குரல் கொடுக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த காவல்துறை எங்க போறாங்க? பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க, அதே இடத்துலதான்
எடப்பாடி அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? அது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4-5 இடத்துல பிரிச்சு கழக தொண்டர்களை நிற்க வச்சு அங்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்லாம் எங்க அதிமுகவை சேர்ந்த மாவட்ட கழக செயலர் மந்திரியா இருந்தவங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க, அதெல்லாம் அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. டிவிக்கு அவங்களும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்லனா அவங்களும் பிளான் பண்ணிருக்கணும்ல. எங்க சரியான பாதுகாப்பு கொடுத்திருந்தாவே நமக்கு போதுங்க. மெயினே வந்து இதுதாங்க. அந்த தலைவர் 7 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு. ஒரு அரசியல் தலைவர் வராரு, அதுவும் ஒரு ஸ்டார் நடிகர் அவரு. விஜய் ஒரு ஸ்டார் நடிகர். ரெண்டாவது இருக்கட்டும்னா 7 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு. அப்ப அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போய் வர வழியெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்க, வர வழியெல்லாம் பாக்குறவங்க இருக்காங்க. எடப்பாடியார் கலந்துக்கிற கூட்டத்திலுமே கூட நேரங்கள் வரும். ஏன்னா அவரு தொண்டர்கள் பார்க்க வராங்க, ட்வீட் பண்றாங்க. 12 மணில இருந்து 4 மணிக்குள்ள வந்தாலும் 3 மணி நேரத்துல போயிருக்கலாம். 4 மணிக்கு ஒருத்தர் வராரு, 8:45 தான் சென்னையிலே இருந்து கிளம்புறாருன்னா அவர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. முழுக்க திமுக தான் காரணம். எப்படி ஒத்துக்க முடியும்? ஏங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஒரு 65 உயிர் 70 உயிர் போச்சு. அன்னைக்கு எல்லாம் அரசு மேலேயே எந்த ஊடகமும் பேசல. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் விஜய் மேல குத்தோம்னா ஒரு அரசு தவறாக அங்க செயல்படுது. அரசு மேலேயே நீங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராரு, அவர் மேலேயே நீங்க குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், திருமாவளவன் மாதிரி காருக்குள்ள உட்காந்து ஆளை விட்டு அடிக்கிறான் சொன்னாரு. அவரு ஒரு கூட்டத்துக்கு வந்து பேசுறாரு. திருமாவளவன் ரவுடி மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மாதிரி நடந்துக்காம காருக்குள்ள உட்காந்துன்னு பாவம் பைக்ல வந்தவனை பிடிச்சி கைத்து மேல அடிக்கிறானுங்க. அதையெல்லாம் எந்த ஊடகமும் கேட்க மாட்டீங்க. சண்டைக்கு வந்தாரு, அவர் பிஜேபியோட தூண்டுதல்ல வந்திருக்காருன்னு பேசுறாரு. ஏங்க பிஜேபி தூண்டுதல் வராரு? இவர் ஃபோர்ட் எண்டோவியர் கார் எடுத்துட்டு போறாரு. பாவம் ஆக்டிவா ஸ்கூட்டில வர போய் எண்டோவியர் கார் கிட்ட போய் சண்டை போட போறாரு. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த கார் வந்து அந்த ஸ்கூட்டியை இடிக்க போகுது. அங்க இடிக்கும் போது யாரா இருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் இடிக்கிறாங்கன்னா ஒரு பயம் வரும் நமக்கு. அந்த நேரத்துல அது விசிகா கொடி போட்ட காரு, சிஎம் உடைய காரு, எதிர்கட்சி தலைவருடைய காருலாம் நமக்கு தெரியாது. நம்மள ஒருத்தர் பின்னாடி இடிக்கிறாங்கன்னா அந்த பயத்துல நம்ம பின்னாடி திரும்பி திட்டதான் செய்வோம். அது மனுஷனுடைய இயல்பு. நம்மள ஒருத்தர் இடிக்கிறாங்க இருக்காருன்னு தெரிஞ்சும் திட்டிருக்காரு, கை நீட்டி பேசியிருக்காரு. ஒரு மிருகத்தையே நம்ம ஒரு பூனையோ ஒரு மிருகத்தையோ ஏதோ ஒன்று நம்மள ஒரு துன்புறுத்துறோம்னா அந்த மிருகம் பின்னாடி திரும்பி குலைக்கதாங்க செய்யும். ஒரு மிருகம் 5 அறிவு உள்ள ஜீவனே அப்படி குலைக்குதுன்னா நம்ம 6 அறிவு உள்ள மனுஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்மள ஒருத்தர் இடிக்கிறான், நம்மள வேணும்த்துக்கே இடிக்கிறான்னு தெரிஞ்சுச்சுன்னா பின்னாடி திரும்ப அந்த பயத்துல ஏன் திட்டதான் செய்வோம். அது போல அறிவில்லையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நீ காருக்குள்ள உட்காந்துன்னு உன்னுடைய ரவுடி கூட்டத்தை அனுப்பி அடிப்பியா? அன்பு சகோதரர் ஏங்க அடி வாங்கின ஒரு வழக்கறிஞருங்க, நம்ம கொலை பண்ண ஒரு மாரி அவரை துரத்தி அடிக்கிறீங்க. அதுவும் ஒரு உயர் நீதிமன்ற வாசல்ல, ஹைகோர்ட் வாசல்ல நடக்குது. பாவம் பார் கவுன்சிலுக்குள்ள போறாரு ஒரு வழக்கறிஞர். அவரு பார் கவுன்சிலுக்குள்ள போய் அங்க போனா வச்சு அடிக்க மாட்டாங்கன்னா அது உள்ளே போய் அடிக்கிறான். நிறுத்தி போலீஸ் தான் அவங்கள உள்ள அவருக்கு பாதுகாப்புக்கிற போலீஸே தடுக்கலையேங்க. போலீஸ் இன்னைக்கு தமிழக காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அடி வாங்கினவர் மேல எல்லாம் வழக்கு போடுறான், அடிச்சவனெல்லாம் விட்டுடுறான். அதே மாதிரிதான் ஏடிஜிபி ஆபீஸ் இருக்கு எங்க அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி, பாவம் அவரை போட்டு அடிக்கிறான் விசிகாரன். அவர் அடி வாங்கினவர் மேல குண்டா சட்டமா, அடிச்சவன் மேல எந்த கேஸும் கிடையாது. இது என்னங்க நியாயம்? இது காவல்துறையா? இது ஸ்டாலினுடைய ஏவல் துறையா? சொல்லுங்க பார்ப்போம் எப்படி இருக்கின்றது. பாவம் அடி வாங்குறவங்களாம் இந்த ஆட்சியில கேஸ் வாங்கினா அடிக்கிறவன விட்டுடுறான். இந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறவங்க மேல கேஸ், இந்த ஆட்சி அடி வாங்குறவங்க மேல கேஸ், இதுக்கெல்லாம் கேஸ் போடுறானுங்க. அடிக்கிற ரவுடி மேல கேஸ் விட்டுறானுங்க. பாலியல் தொல்லையில ஈடுபடுற நாய்கள் மேல கேஸ் போடுறது கிடையாது. இவன்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு இந்த ஆட்சி துடித்துக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சு கூட முதல்வர் சொல்றாரு. ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்வதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு அது நல்ல விஷயமா? பிடிச்சாங்களா இல்லையா? ஏங்க குற்றவாளி எங்கெல்லாம் எடப்பாடியார் யார் அந்த சார்? இன்னும் அந்த சாருக்கு விடை கிடைக்கலங்க. மா சுப்பிரமணியன் குற்றவாளியினுடைய வீட்டுல போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடுறாரு. அந்த யார் அந்த சார் இன்ன வரைக்கும் அந்த மாணவியே சொல்லியிருக்காங்கல்ல, இதுல யார் அந்த சார்னு அந்த மாணவியே வந்து இதுல ஒரு சார் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த சார் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க துப்பு இல்ல. ஏங்க கண்டிப்பா இந்த தவறுகள் எல்லாம் எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரானதுக்கு பிறகு இதுக்கு சம்பந்தப்பட்ட நாய்களை கட்டாயம் நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். இந்த ஆட்சியினுடைய அண்ணா பல்கலைக்கழகம் முதல் அண்ணா யூனிவர்சிட்டியில முதல் அரக்கோணம் வரை இந்த ஆட்சியினுடைய அவலம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு கிடையாதுங்க இந்த ஆட்சியில. இன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு ஆன்மீக பூமி, திருவண்ணாமலைன்றது ஒரு ஆன்மீக பூமி. எங்களுடைய சொந்த மாவட்டத்துல தெலுங்கானா ஆந்திரால இருந்து ஒரு லாரி வாழை மரத்தை ஏற்றி கொண்டு லோடுக்கு வராங்க. கூட வரவங்க போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரியையும் சகோதரியினுடைய பொண்ணு அக்கா பொண்ணை கூப்பிட்டுட்டு அண்ணாமலையார் தரிசனம் செய்வதற்காக வந்தாங்க. அது வாழை மரத்தெல்லாம் இறக்கிட்டு வாழை தாரெல்லாம் இறக்கிட்டு சாமி கும்பிட்டு போலான்னு வந்தவங்க வர வழியில போலீஸ் மடக்கி திருவண்ணாமலையில கேட்கறாங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு, இவங்க 2 பேர் சந்தேகமா இருக்கு, நாங்க கூட்டிட்டு போறோம்
நீங்க எதுவும் வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்கன்னு சொல்லிட்டு 2 வீலர்ல ஒரு வண்டியில ஒரு அக்காவையும் அந்த அக்காவினுடைய மகள் இன்னொரு வண்டியிலையும் 2 வண்டியில ஏத்திட்டு போற பெண் காவல்துறை அதிகாரி வரல. ஒரு பெண்ணை நீங்க கூட்டிட்டு போறீங்க, அங்க பெண் காவல்துறை அதிகாரி வரல. இவங்க 2 பேர் கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த தாய் யாரும் இல்லாத பகுதியில கொண்டு போய் அந்த தாயின் முன்பாகவே அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க. என்ன ஒரு அவலம் யோசிச்சு பாருங்க. தப்பு நடந்திருக்குங்க. இன்னைக்கு சட்டம் சரியா இருந்தா ஒரு காவல்துறை அதிகாரி இன்னைக்கு தப்பு செய்ய மாட்டான். அவன் ஒன்னும் கஞ்சா அடிக்கிறவன் செய்யல இந்த தப்ப. திருடுறவன் செய்யல. திருட்டு நாய்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள் அவனுங்க தான் இந்த நாய் வேலையெல்லாம் செய்வானுங்க. அவனுங்க இந்த வேலையை செய்யல. காவல்துறை அதிகாரிகள் மக்கள் வந்து மதிக்கக்கூடிய மக்களை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே இந்த துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அப்போ எப்படி இந்த துறை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம்ம எது வேணா பண்ணலாம், நம்மள கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்கூல்ல இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க பண்ணுவானுங்க, எந்த பேர் வேணா கட் அடிச்சுட்டு போகலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஏன்னா வந்து வாத்தியார் வர போறது கிடையாது, ஜாலியா போய் விளையாடிட்டு வரலான்ட்டு ஸ்கூல் பசங்க பண்ணுவாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல. அது மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு பயம் கிடையாது. நம்மள யாருங்க கேட்க போறாங்க, எங்க அப்பா தாங்க ஆட்சி, ஸ்டாலின் தானே ஆட்சி. யாரோ ஒரு போலீஸ்காரங்க செய்யறதுக்கு எப்படி நம்ம நீங்க சட்டத்தை சரியா வைங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க. எங்க இரும்பு கரம்லாம் கைலாங்கடைக்கு போயிடுச்சு, எல்லாம் துரு பிடிச்சி போயிடுச்சு. இரும்பு கரமும் கிடையாது, வெங்காய கரமும் கிடையாது. மேடைக்கு மேடை அப்பா அப்பான்னு போய் ஸ்டாலின் வந்து மாத்தட்டி கொண்டிருக்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், போக்சோ வழக்குன்னா என்னமா? சின்ன குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, 18 வயசுக்கு இருக்கிற பெண்கள் இவங்களெல்லாம் கற்பழிக்கிறதுக்கு ஒரு வழக்கு போடுறது போக்சோ வழக்கு, அந்த சட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இன்னைக்கு முதல் 2025 அக்டோபர் வரைக்கும் 19,936 வழக்கு தமிழகத்திலே போக்சோ வழக்கு பதிந்திருக்கிறது. அப்போனா 19,936 பச்சிளம் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் இந்த ஆட்சியிலே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கும் பொழுது அப்பா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு கதறி இருக்குமே. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் செவிக்கு கேட்கவில்லையா? மேடைக்கு மேடை நான் தாங்க தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு மாத்தட்டி கொண்டிருக்கிறீர்களே, இந்த குழந்தைகள் கதறும் பொழுது உங்கள் காதுக்கு கேட்கலையா? உங்க பேத்திக்கு நடந்தா சும்மா இருப்பீங்களா? இதை சொல்லும் போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து வராங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏங்க அந்த அரசு அதிகாரிகள் செயல்பட்ட தவறுங்க. அந்த அரசு அதிகாரிகள் ஏங்க அதுக்கு ஒரு குழு எங்க அண்ணன் எடப்பாடியார் நியமனம் செஞ்சாரு. அந்த குழுவுல இந்த அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அந்த அரசு அதிகாரிகளுக்கு உயர் பதவி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். நீங்க ஏங்க அதை பேச மாட்டீங்க? தவறு நாங்க சரியா தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, அந்த துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட காவல்துறை அதிகாரில இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாருக்கும் உயர் பதவி கிடைச்சிருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது யாருடைய தவறு? வந்து கொடுத்தவர் ஸ்டாலின். ஏன்னா அந்த தப்பை செஞ்சு அந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்குன நீ எங்களுக்கு கடவுள்றான்றான் ஸ்டாலின். இன்னைக்கு எப்படி இருக்கிறது இந்த ஆட்சி? யோசிச்சு பாருங்க. தப்பு செய்யறவங்க தலையில தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதற்கெல்லாம் சமட்டி அடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராயிட்டாங்க. பகுஜன மக்கள் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு குற்றவாளியா கைதான நாகேந்திரன் அவர்களோட இறந்திருக்காரு. இதுல உங்களோட கருத்து என்ன? இதுல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளின்னு வந்து நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இவங்களா ஒரு வட்டத்தை உருவாக்கி இவங்கதான் முக்கிய குற்றவாளின்ட்டு இவங்களா ப்ரூவ் பண்ணி ஒன்று வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்குது. கட்டாயம் முக்கிய குற்றவாளி பல அரசியல் கட்சி தலைவராக கூட இருக்கலாம். அது வந்து வெளிவரும் கண்டிப்பா. எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இதில் யாரெல்லாம் அன்பு சகோதரர் சமுஜன் மகாஜ் கட்சியினுடைய தலைவர், சமூக நீதி போராளியாக இருந்தவர், அவருடைய கொலை வழக்குக்கு கண்டிப்பா குற்றவாளிகள் தூக்கு தண்டனைக்கு ஏற்றுகின்ற வகையிலே எங்க அண்ணன் எடப்பாடியார் கட்டாயம் ஆட்சிக்கு வந்த உடனே இதுல யார் சரியான குற்றவாளி என்பது நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். சீமான் அவர்கள் ரொம்ப நாளா நடந்துட்டு வந்த வழக்கு, அவரும் விஜயலட்சுமி அவங்களோட மன்னிப்பு வந்தது. அதே டைம்ல அவரு திமுக பக்கம் இருந்த காட்டம் குறைஞ்சு டிவிக்கு வந்து ரொம்ப எதிர்க்கிறார். இதுல திமுக பக்கம் சாய்கிறாரா சீமான் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இதுல உங்களுடைய கருத்து என்ன? சீமான் பாத்தீங்கன்னா வாடகை எடுத்து அரசியல் நடத்தி கொண்டு வருகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர். எதிர்த்து தனியா நின்று இத்தனை வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தலைவர். எந்த கூட்டணியும் இல்ல. ஜெயிக்கலீங்க. கூட்டணி இல்லையே. எங்க ஜெயிக்கலீங்க முதல்ல. யாருன்னா நானூறு ரவுடி தான் வடிவேலு மாதிரி பஸ்ல ஏறி ஜெயிலுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிங்க. ஒரு எலெக்ஷனாச்சும் ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கீங்களா? ஒரு எம்பி ஆயிருக்கீங்களா? சொல்றாரு கூட்டணியோட எல்லாரும் ஜெயிக்கறாங்க, நான் தனியா நின்னு 8 எங்கங்க ஜெயிக்கிறீங்க? ஓட்டு யார் வேணா பிரிக்கலாங்க. ஓட்டு பிரிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. எக்ஸாம் யார் வேணா எழுதலாம். எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்.
எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் நம்ம +10th பாஸ் பண்ணாதான் +1 +2 போக முடியும். நீ 10th 25 மார்க் வாங்கி அரியர் ஆகி உள்ளே உட்கார்ந்தீங்கன்னா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவரே கிடையாதுங்க. திமுகவுக்கு எதிரியே நாங்க தான் 2026 8% வச்சுக்கிட்டு ஊரா போயிட்டு 8% வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு. விஜய் என் தம்பின்னுவாரு, திடீர்னு விஜய் எதிர்ப்பாரு, திடீர்னு எடப்பாடியார் எங்க பெரியப்பான்னுவாரு, எங்க கடவுளே எம்ஜிஆர்னுவாரு, திடீர்னு புரட்சி தலைவரை திட்டுவாரு. இப்படிலாம் ஒரு அரசியல்வாதியா? மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர். அரசியல் எல்லாருமே முதல்ல இருந்து அந்த கொள்கையோட இல்லையா? இப்ப வரைக்கும் மாத்தி மாத்தி தானே போயிட்டு. அது எந்த கட்சி தலைவர்னா மாத்தலாம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், புரட்சி தலைவி பொன்மன தலைவி எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா, அதன் வழியிலே வந்த புரட்சி தமிழ் எடப்பாடியார். நாங்கள் எங்களுடைய ஒரே கொள்கை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய கொள்கைகளை தாங்கி இருக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூட்டணி எப்படி வேணா நாங்கள் வைத்துக் கொள்வோம். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. எங்களுக்கு கொள்கை முக்கியம். கூட்டணி முக்கியமா, கொள்கை முக்கியமான வருகின்ற காலங்களில் கொள்கை முக்கியம் என்று நின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதற்கு ஒரே சான்று 2024 புரட்சி தமிழ் எடப்பாடியார் எத்தனையோ விமர்சனங்கள் சொன்னாங்க. எடப்பாடியார் பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடியார் மோடிக்கு அடிமை, எடப்பாடியார் அமித்ஷாக்கு அடிமைன்னாங்க. எங்களுக்கு கொள்கைக்கு எங்கள் கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற பொழுது அந்த கட்சியை வேணான்னு கூட்டணியை விட்டு வெளியே வந்த தலைவருங்க எடப்பாடியார். கொள்கையா கூட்டணியான்னு கேட்டா எங்கள் கொள்கை முக்கியம். இப்பொழுது இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும். அதனால் திமுகவினுடைய எதிர்ப்பில் இருக்கின்ற அனைத்து இயக்கமும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். அப்படி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, கொள்கையில அப்படி யாரும் இல்லைன்னு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் கொள்கை இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகம். உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பாஜக தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்காக ஒரு அடிமை விட்டுட்டு இன்னொரு அடிமை பிடிக்க பாக்குது அப்படின்னு டிவிக்கே மறைமறைமா சொல்லியிருக்காங்க. இது என்ன கூட்டணி அப்படிங்கிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்களுக்கு என்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் என்டிஏ அலைன்ஸ்ல சேர்ந்தாரோ அன்னில இருந்து ஸ்டாலின் பாக்கெட்ல டோலோ 650 டேப்லெட் வச்சு சுத்துறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஜுரம் வந்துச்சு. முதலமைச்சர் அவரு எங்க பொம்மை முதலமைச்சருங்க அவரு. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பொம்மை முதலம் ஒண்ணு சொல் புத்தி இருக்கணுங்க, இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாத ஒரு பொம்மை தாங்க அவருக்கு. எதுவுமே ஒரு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. 2021 மக்கள் ஓட்டு வாங்கி வந்தவருங்க. மக்கள் கிட்ட 518 பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். மக்கள் பாவம் சட்டையை கிழிச்சுன்னு கருணாநிதி பையன் லூசு மாதிரி சட்டசபை வெளியே சுத்துறானே, ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போன்னு பாவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் பைத்தியம். எல்லா விலைவாசியில இருந்து சட்டம் ஒழுங்குல இருந்து இந்த ஆட்சியிலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கோசம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். சட்டம் ஒழுங்கு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோன்னு பேசிட்டு இருக்காங்க. இடத்துலலாம் முதல்வரை பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னு பேசி ஒரு கூட்டமும் மோதல. இதுக்கு சொல்றாரு மேயர் பிரியா ஒரு கருத்து சொல்றாங்க, KN நேரு ஒரு கருத்து சொல்றாரு, நம்ம சேகர் பாபு ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? சென்னையில மழை பெஞ்சா தண்ணியே நிக்காதுன்றாங்க. நான் ஆவடியில இருந்து அண்ணா நகர் வரேன், வரவழி பூரா தண்ணி தான். அரை மணி நேரம் மழைக்கே சென்னை மெரினா பீச் மாதிரி ஆயிடுது. மெரினா பீச் என்னமோ அண்ணா சாலையில இருக்கு, அண்ணா நகரே மெரினா பீச் மாதிரி மாறிடுது ஒரு அரை மணி நேரம் மழைக்கு. சென்னையே அப்படிதாங்க இருக்கு. நீங்க 98% நிறைவேற்றுறாரு, ஒண்ணுமே நிறைவேற்றலைங்க. இன்னொரு 3 மாசம், இன்னும் 2 மாசம் டிசம்பர்ல தெரியும். போன MP எலெக்ஷன்ல 40-40 வாங்கினாரு. எல்லாம் பண்ணலன்னு சொன்னீங்க. அதே சென்னை மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. ஏங்க மக்கள் அது முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் கிடையாதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2019 கூட 38 இடம் நம்ம சம்திங் ஜெயிச்சிருக்காங்க திமுக. ஆனா அதே 2 வருஷம் கழிச்சு 2021 இந்த தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிட்டாங்க. 75 இடம் ஜெயிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கிறார். நீங்க 38 ஜெயிச்சிட்டாங்களேங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. MP எலெக்ஷன் வேறு, சட்டமன்ற எலெக்ஷன் வேறு. மக்களுக்கு தெளிவா தெரியுது MP-ல யாரை தேர்ந்தெடுக்கணும், MLA-ல யாரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ எப்பொழுது இரட்டை இலை என்ற சின்னம் மக்கள் கண்முன்னே வரும்னு பார்த்து கொண்டிருக்காங்க. MLA எலெக்ஷன் எப்போ வரும்னு அனுதினமும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இவங்க MP எலெக்ஷன் வச்சுலாம் நம்ம இதை பேச முடியாது. MP-ன்றது வேறு, MLA-ன்றது வேறு. விஜய் அவர்களுடன் கூட்டணி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எங்களை பொறுத்தவரை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி என்பதே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏனென்று சொன்னால்
கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சி அமைத்திய ஒரே இயக்கம் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தொடர் ஆட்சி அமைத்த இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் 3 முறை தொடர் ஆட்சி அமைத்தார். அவர் வழியிலே வந்த எங்கள் தங்கத்தாரகை, பொன்மன தலைவி, சிங்க தலைவி, எங்கள் தலைவி, புரட்சி தலைவி அம்மா 2 முறை ஆட்சி அமைத்தார்கள். அதன் வழியிலே வந்த தங்க தலைவர் எங்கள் எடப்பாடியார் கூட்டணி இல்லாமலே ஆட்சி அமைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைந்தால் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து, நம்ம உதயநிதி சொல்றாருங்களே 200 தொகுதி அடிப்போம், நீ 2 தொகுதி தான் அடிப்ப. கூட்டணி பலமான கூட்டணி அதிமுக தலைமையிலே அமைந்தால் 2 தொகுதி தான் திமுக ஜெயிக்கும். அதனாலதான் நாங்க கூட்டணி வேணும்ன்ற அவசியத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணியை எங்கள் தலைவர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். இதுல நாங்க விஜய் வருவாருன்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நாமக்கல், ஈரோடு முழுக்க புளியார் சொல்லி போட்டாங்க. எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, பூரா தாவைக்கக்கூடிய அவங்க தொண்டரே முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவர் தலைவர் தொண்டர் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். தொண்டர் முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர் தாவேக்கா தலைவர் தான் முடிவு எடுக்கணும். அதனால கூட்டணி நீங்க இதுவரைக்கும் விமர்சிச்சீங்க. 14-15 வயசுல கூட்டத்துல இருக்காங்க, அவங்கள சொல்றீங்களா தாவேக்கா தொண்டர்கள்? எங்க தொண்டர்கள் நம்ம பாத்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள். தொண்டர்கள் இருந்தாங்க. தினத்தந்தி நியூஸ்லயே பார்த்தேன், பேட்டி எடுத்திருப்பாங்க. இவங்களாம் ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்கான்னு கேட்டு பேட்டி எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோலயே சொல்றாங்க, எனக்கு ஓட்டர் ஐடி 2 வருஷம் ஆகுதுன்றாங்க. அவங்க ரசிகர்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம தொண்டர்களும் ஏத்துக்கிட்டாங்க, எடப்பாடியார் வேண்டும்னு ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயமாயி போச்சு. ஏன்னா ஏங்கி நின்று கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை தாங்கி நிற்க போகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் தெரிஞ்சு போச்சு. எங்க கூடுற இடம்லாம் மக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டா கூட யாருங்க அடுத்து வேணும்னா எடப்பாடியார் தாங்க வேணும்ன்றாங்க. ஒரு கூட்டத்தில் எடப்பாடியார் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே, அண்ணா நீங்க எப்பனா வர போறீங்கன்னு அங்க இருந்த ஒரு பொதுமக்கள் கேட்கறாங்க. இதை வந்துடுறோம் 6 மாசத்துல 6 அமாவாசையில வந்துடுறோம்னு எடப்பாடியார் சொல்றாரு. அது போல தமிழகத்தில் 8 கோடி தமிழக மக்களும் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால கூட்டணி வராத கையில விஜய் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்தா அவருக்கு அரசியலுக்கு நல்லது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட அவருக்கு 2011 அன்பு சகோதரர் விஜயகாந்துக்கு எப்படி கிடைச்சதோ அந்த அந்தஸ்து கூட இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதனால வராது அவர் கையில இருக்கு. கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அருமை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்பது உறுதி. நான் சொல்லல, 8 கோடி தமிழக மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுகவோட மிகப்பெரிய கொள்கையில ஒண்ணு சமூக நீதி, ஜாதி அழிக்கப்படும், எல்லாரும் ஒண்ணுன்னு பேசுறவங்க ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு நேம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல உங்களுடைய பார்வை? திமுகவினுடைய பெரிய கொள்கை சமூக நீதின்றீங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது இருந்தது சமூக நீதி உண்மை. அவர் எப்பொழுது இந்த மண்ணை விட்டு மறைந்தாரோ அப்பொழுதே திமுகவினுடைய கொள்கை சமூக நீதின்ற ஒரு கொள்கையே இல்லாம போயிடுச்சு. அப்படி சமூக நீதினு ஒண்ணு இருந்தா தன்னுடைய பிள்ளையே கட்சி தலைவராக்குவாரா? தன்னுடைய பேரை இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆவாரா? எப்பேற்பட்ட சீனியர்லாம் இருக்கிறாங்க அந்த கட்சியில. சமூக நீதி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சமூக நீதின்ற ஒரு கொள்கையே திமுகவோட இப்ப கிடையாது. பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவிற்கு பின்பே அது மறைஞ்சு போச்சு. பெரியாருடைய கொள்கையும் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையும் கடைபிடிக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இவரே சொல்லுவாராம், என்ன ஜாதியில் பேரே இருக்கக்கூடாது, வர நவம்பர்ல இருந்து ஜாதி பேர் இருக்கின்ற நீர்நிலைகள், தெரு பெயர்கள், கட்டிடங்கள்லாம் நீக்கணும்னு இவரே சொல்லுவார். இவரே பேரும் வைப்பாரு. இது என்ன இது? அதுதான் பொம்மை முதல்வர். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஜிடி நாயுடு அவரை அந்த ஜாதியை தவிர்த்து பார்த்தா அவர் ஒரு மிகப்பெரிய மனிதர் தாங்க. இருந்தாலுமே நாயுடுன்றது ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த பேர் தானங்கம்மா. அப்ப நீயே ஒண்ணு சொல்ற, நீயே தாலியும் கட்டுவ, நீயே டிவோர்ஸும் பண்ணுவியா? நீயே பேரும் வைப்ப, நீயே அந்த பேரை எடுக்கணும். வெளி பாக்குறவங்களாம் பைத்தியம் நினைச்சுப்பாங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா. பாவம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அவங்க அப்பா பேரை தமிழ்நாட்டுக்கே வச்சிருவாரு ஸ்டாலின். அப்படி ஒரு காலம் வரும். எதில் பார்த்தாலும் அவங்க அப்பா பேரு. நான் என்ன கேட்கிறேன், அவருன்னா தமிழினத்து தலைவரா? தமிழின துரோகி. ஸ்டார்ட் பண்ணதே அதிமுக தான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்க? எங்க அதிமுக எந்த காலத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டினது கிடையாதுங்க. அதிமுக மக்களுக்காக இப்ப கூட அவர் நேற்று திறந்த மேம்பாலம் 160 கோடி சம்திங் அதை கொண்டு வந்தது அதிமுக அண்ணன் எடப்பாடியார். யோசிச்சு பாருங்க, கோவை மக்களுக்கு பரிசளித்தவர் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு கோவை பாருங்க மினி சிங்கப்பூர் மாதிரி மாறி இருக்கிறது. சேலம் போய் பாருங்க மினி சிங்கப்பூர் மாதிரி மாறி இருக்கிறது. அதே திருவாரூர் மாவட்டம் போய் பாருங்க, முதலமைச்சராக இருந்தார் இத்தனை ஆண்டு காலம். அவர் பையன் இப்போ நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. நானும் டெல்டாக்காரன் தான் மாறு தட்டுறாரு. எங்க திருவாரூர்ல ஒரு மேம்பாலம் காட்டுங்க, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையுமே பார்த்து செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்காக செயல்படுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். திமுக மக்களுக்கே தெரியாது, வீட்டு மக்கள் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபால்புரம். நாங்க எங்க அண்ணா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா முதல் நாங்க ஒரு தெரு பேரை மாற்ற போறோம். கோபால்புரத்தை கோல்மால்புரம்னு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட். அதுல இருக்கிற பூரா திருட்டு பசங்க, அந்த குடும்பமே திருட்டு குடும்பமா இருக்கு பாருங்க.
அவங்க அப்பால இருந்து பையன்ல இருந்து பேரன்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லா சாட்சியுமே இல்லாம ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அவர் வந்து நான் முதல்வராகவே அவர் கருதல, மிகச்சிறந்த நடிகராக கருதுறேன். இன்னைக்கு நான் இவ்வளவு கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழகத்துல சிறந்த நடிகர் யாருங்க இப்ப இருக்கிறதுல? நிறைய பேர் இருக்காங்க. இல்ல நீங்க யாரும் 2 பேர் உங்களுக்கு பிடிச்ச நடிகர், சிறந்த நடிகர் நீங்க நினைக்கிறது யாரு? அஜித் குமார். அஜித் குமார் தல ரசிகரா நீங்க? ஏன் விஜய் சிறந்த நடிகர் கிடையாதுங்களா? நான் வந்து அவரோட ஃபேன், அதனால அவரை சொல்றேன். சிறந்த நடிகர் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கிடையாது. ஆனா நான் இவ்வளவு நாள் சிறந்த நடிகரா தமிழக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அவரை வந்து விமர்சிக்கிறதா நினைச்சா அவரை நம்பி இத்தனை பேர், அதுவே தப்பு. நான் சொல்றது ஒரு விஷயம் கேட்டுங்க, அதுவே தப்பு. நான் நினைச்சதே தப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூட சிறந்த நடிகர் யாருன்னா நம்ம அன்பில் மகேஷும் நம்ம செந்தில் 10 ரூபா பாலாஜியும் தான். இன்னைக்கு கரூர்ல போய் கண்ணீர் விடுறானுங்க. எத்தனை உயிர் இன்னைக்கு கண் முன்னாடி உயிர் போகும்போது கண்ணீர் விட மாட்டாங்களா? கள்ளக்குறிச்சியில 78 உயிர் குடிச்சு இறந்தாங்க. ஏங்க ஏர் ஷோ நடத்தி 5 உயிர் போச்சுங்க. அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு எங்க கண்ணீர் விட போயிட்டீங்க? ஏன்னா 40 உயிர் செத்தா தான் கண்ணீர் வருமா? 5 உயிர் செத்தா கண்ணீர் வராதா? யோசிச்சு பாருங்க. 1 ரூபாய் திருடினாலும் திருடனா, 10 ரூபாய் திருடினாலும் திருடனா. 10 ரூபாய் திருடுறதே இவனுக்கு தான் வச்சுக்கோங்க, அது வேற. இப்போ எப்படி போய் நடிக்கிறானுங்க? நடிப்புக்கே நடிப்பு சொல்லித்தர இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டு வருகிறது. இதுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருந்தாங்க, நீங்க பாத்துட்டீங்க. இதே மாதிரி அழுதான் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க? சாவுலயும் போய் அரசியல் செஞ்சவனுங்க இவனுங்க. நீட்ல அனிதாவினுடைய மரணத்தை வச்சு அழுது ஆட்சி பிடிச்சவங்க. எங்கன்னா அதிமுக ஆட்சியில யாருன்னா செத்துடக்கூடாதுங்க, போய் அவங்க வீட்டுல உட்கார்ந்து அழுவுறது. சுர்ஜித்னு ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுந்து செத்துச்சுங்க, அதுக்கு அந்த ஆட்சிக்கு என்னங்க சம்பந்தம்? அதுக்கு போய் இவனுங்க அழுகுறானுங்க. அதுக்கு அதிமுக தான் காரணம், அதிமுக தான் காரணம்ட்டு. நான் கேட்கறேன், அழுது ஆட்சி பிடிச்சவங்க இவனுங்க. இவங்கெல்லாம் அதிமுக பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. அதுவும் நம்ம அன்பில் மகேஷ் பேசியிருக்கிறார் என்னன்னு, குழந்தைகள்லாம் செத்துருக்காங்களாம், இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா, பள்ளி குழந்தை செத்துருக்காங்களா, இவருக்கு மனசு கேட்கலையா? நான் கேட்கறேன், அதே குழந்தைகள் ஒரு சத்துணவுல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை குழந்தைகள் மயக்கமுற்று உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில போய் அனுமதி ஆயிருந்தாங்க. அது இந்த ஆட்சியினுடைய தவறு தானே? நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு போய் அழுதியா? அதுக்கு போய் அழுவல. இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் ஆடுற வேசர்பாடியில் நினைக்கிற ஃபுட்பால் ஆடுற ஒரு குழந்தை, பள்ளி குழந்தை, ஏதோ ஒரு சர்ஜரிக்காக நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க, சென்னை ஜிஹெச்சுக்கு. காலையே எடுத்துட்டாங்க, அந்த குழந்தையே செத்துடுச்சுங்க. அதுக்கு எங்கங்க போனீங்க? உங்களுடைய சுகாதாரத்துறையே தோல்வியா இருக்கு. இதுல ஒரு மருத்துவர் செஞ்ச தவறுல உங்க சுகாதாரத்துறையே தோல்வியா இருக்கு. அதுக்கு போய் நீங்க ஏன் அழுவல? எல்லாத்துக்கும் கண்ணீர் விடுற நீங்க ஏங்க? இதுல ஒரு அரசியல் செய்யணும், இதுல எப்படியாவது அன்பு சகோதரர் விஜய அவருடைய பெயரை கெடுக்கணும்ன்றதுக்கோசம் நீ கண்ணீர் விடுற. இதுல பொய் கண்ணீரா? நான் கேட்கறேன், எப்படி கண்ணீர் தானா வருமா? விஜய் கலந்துக்கிற கூட்டத்துக்கு அதில் செத்தா மட்டும் தண்ணீர் வருமா? என்னங்க இது எப்படி இருக்குன்னா, வேலூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் போர் போட்டால் தான் தண்ணீர் வரும்னுவாங்க. அந்த ஒரு 2014-15 காலத்துலலாம் வேலூரில் சென்டர் பகுதியிலலாம் போர் போட்டால் தண்ணியே வராது. அதுக்கு வெளியே இருக்கின்ற சலவம்பேட்டை, வேலப்பாடின்ற பகுதியிலாம் போர் போட்டால் தண்ணீர் வரும். அந்த மாதிரி எதிர்கட்சியினர் கலந்துக்கிற கூட்டத்தில் ஏதாவது ஒரு இது போல அசம்பாவிதம் நடந்துட்டா மட்டும் தான் உங்களுக்கு கண்ணீர் வருமா? உயிர்னா எல்லாம் தானுங்க உயிர். எங்க அண்ணன் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? இதை வைத்து அரசியல் யாரும் செய்ய வேணாம்னு சொன்னார். பெருந்தன்மையான தலைவருங்க அவர் தானே எதிர்கட்சி தலைவர். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், இதை வச்சு அரசியல் செய்யலாம். ஸ்டாலின் தான் முழு பொறுப்புன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அவர் நினைச்சா எது வேணா பண்ணலாம். இது ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டுச்சுங்க. ஒரு பினாரசியல நாங்க ஏற்றுக்கல. பினாரசியை வைத்து ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் நாங்கள் இருக்க விரும்பல. நாங்கள் செய்த சாதனைகளும் இந்த ஆட்சியில் நடக்கின்ற வேதனைகளையும் மக்களிடத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை வைத்து நாங்கள் மக்களே எங்களுக்கு ஆட்சியை கொடுப்பாங்க, நாங்கள் ஆட்சியை எடுக்கணும்னு விரும்பல. மக்களே ஆட்சியை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. மக்கள் வந்து கல்ல வைரமா நினைச்சு இன்னைக்கு மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் இப்ப தெளிவா இருக்கிறாங்க, நமக்கு வைரம் தான் வேணும், இது டுபாகூர் கல்லுன்னு நினைச்சிட்டாங்க, வைரத்தை நினைச்சு. அதனால மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால நாங்கள் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணி தான் நாங்கள் ஆட்சி பிடிக்கணுன்ற அவசியங்களுக்கு கிடையாது. சரிங்க, நீங்க சுகாதாரத்துறைன்னு சொல்லும்போது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இதே தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இருமல் மருந்து, அதை இது பண்ணி வடநாட்டில் வந்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்க. இதை வந்து எந்த மீடியாவுமே எடுத்து பேசல. இதுல எந்த மீடியாவுமே எடுக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளருக்கே தெரியல இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு இருமல் மருந்து நிறுவனம்ன்றதே தெரியல அவங்களுக்கு. இப்படி ஒரு வழக்கு வந்து அந்த வடநாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் வந்து இங்க சோதனை செய்து இவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது தான் இவங்களுக்கே தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு சுகாதாரத்துறை இந்த ஆட்சியில தோல்வியா இருக்கிறது பாருங்க. வடநாட்டுல ஸ்டாலின் படத்தை எரிக்கிறான். ஒரு தர்பூசணி வந்து அந்த அளவு குவாலிட்டி செக் பண்ணதாட்டு பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் தவறுறாங்க அதிகாரிகள்? ஏன் இது தவறுறாங்க? அதிகாரி தாங்க இந்த ஆட்சியாளருக்கு. தமிழகத்தில் இருக்கின்ற அதிகாரிகளே இவங்க அரசு அதிகாரிகள் கிடையாது, எல்லாம் திமுகவினுடைய ஒரு அணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறைன்றது ஒரு துறை கிடையாது, திமுகவினுடைய ஒரு அணி.
அதுபோல ஆட்சியாளர்களுக்கு சொம்படித்துக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள் இருக்கும் வரை இது போன்ற அலட்சியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு சரியான ஆட்சியாளர்கள் தேவை. அதுவுமே என்ன எடப்பாடியார் தேவை. அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் சரியா இருந்துச்சுங்க, எல்லாமே சரியா ஒன்னொன்னு மக்களுக்கோசம் பார்த்து செஞ்ச தலைவர். அதை அப்படி செஞ்சுமே அவரை இவ்வளவு தவறா சித்தரிச்சு இத்தனை ஊடகங்கள் பேசுச்சு. இன்னைக்கு ஒரு ஊடகங்கள் இவ்வளவு தவறு நடக்குது, ஒரு ஊடகங்கள் கூட எடுத்து பேச மாட்டாங்களே. இன்னைக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பல ஹாஸ்பிட்டல்ல மருந்து எக்ஸ்பைரி ஆகி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேராஸ்டமல் டேப்லெட் 500 mg பல ஹாஸ்பிட்டலில் கிடைக்கல. டேப்லெட் 250 mg 2 டேப்லெட் கொடுக்குறான். அமாக்சிலின் 650 mg டேப்லெட் கிடையாது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நானே பார்த்துருக்கேன் பல இடத்துல. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவமனை செயலாளர், மாவட்ட செயலாளர். நான் பல மருத்துவமனையில் எங்கள் ஊரில் நான் போய் பார்க்கும்போது, ட்ரீட்மெண்ட் எனக்கு போய் பார்த்துக்கும் போது, எங்கள் உறவினருக்கு போய் பார்க்கும்போது 650 mg அமாக்சிலின் டேப்லெட் கிடைக்கல. 250 mg 3 கொடுக்குறான். இப்போ வயசானவங்களுக்கு இந்த டேப்லெட் 3 போடணுன்றதே தெரியாது. அப்படி ஒரு 650 mg டேப்லெட்டே கொடுக்க உனக்கு துப்பு இல்லை. நீ எல்லாம் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா? எதுக்கு இந்த துறை? யோசிச்சு பாருங்க. மராத்தான் ரேஸ் ஓடுறவன்லாம் கூட்டிட்டு வந்து இந்த துறையில விட்டா அப்படிதான் நடக்கும். மருத்துவம் படித்தவர், எங்கள் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் போன்ற மருத்துவம் படித்தவர், மக்களுடைய மனங்களை அறிஞ்சவர், இது போன்ற எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு அந்த துறையை கொடுத்தா அவருக்கு தெரியும். இந்த மராத்தான் ஓடுறவன், ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறவன், இவனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து இப்படி அமைச்சா கொடுக்கல. மக்கள் ஓட்டு போட்டு ஏங்க மக்கள் எம்எல்ஏ தாங்க ஆக்குனாங்க. மக்களா சொன்னாங்க சுப்பிரமணியன் மக்கள் அவருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை கொடுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் அவர் ஒரு எம்எல்ஏவை தானங்க தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் தானங்க யார் தகுதியானவர்னு சொல்லி துறை கொடுக்கணும். எவன்லாம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அடிப்பானோ அவனுக்கெல்லாம் துறையை கொடுத்துருது. அப்போ தானே உங்கள் குடும்பத்துக்கு சரியான கலெக்ஷன் வரும். நல்லவன்லாம் கொடுத்தா உங்களுக்கு வராது. அவன் பிடிஆர் பழனிவேல் தவிர திமுக இருக்கின்ற ஒரே நல்லவர் அவர் தான் போல. அவரை துறையை மாற்றிட்டானுங்க அவர்கிட்ட இருந்து. ஏன்னா உண்மையை சொல்லிட்டார், 40,000 கோடி அடிச்சுட்டானுங்கன்னு சொல்லிட்டார் ஒரே வருஷத்துல. அது மாதிரி உண்மையா பேசுறவனுக்கு, மக்களுக்கோசம் உழைக்கிறவனுக்குலாம் திமுக பதவியும் கிடையாது, திமுக அரசு மந்திரி சபையில இடமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. பார்க்கலாம் அண்ணா, விரைவில் எலெக்ஷன் இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அப்ப பார்க்கலாம். மக்கள் தயாராகிட்டாங்க. நாளைக்கு எலெக்ஷன் வந்தா கூட ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. ஓகேண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலமைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.